ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செடியோட அப்டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள், கொத்து ரோஸ் ஒன்று பூக்க போகுது. ஊட்டி ரோஸை பாருங்கள். அதுபோக இல்லை விதை போட்டேன்னு சொன்னேன்ல, சங்குப்பூ விதை, அது 3 செடி முளைச்சிச்சு. 3 இப்படி தனியாக எடுத்து தொட்டியில் எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுபோக வியூவர்ஸ், மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் செடி எல்லாத்துலேயும் என்ன செஞ்சிருச்சு, பூச்சிகளாக வந்துருச்சு. இன்றைக்கி என்ன செஞ்சேன், கத்திரிக்காய் செடியில் ஃபுல்லும் இலைய ஃபுல்லும் கவாத்து பண்ணி விட்ருக்கேன். அதுதான் இப்போ ஒரு 1.5 மணி நேரம் அந்த வேலை தான் பார்த்துருக்கேன். எல்லா செடிக்குமே டிங்கரிங் வேலை பார்த்துருக்குது. கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி எல்லாத்தையும் நீ கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கு, நீட் பண்ணியிருக்குது இடத்த எல்லாத்தையும். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வெயில் வர இடத்துல, இந்த இடத்துல கொசன்னு இருந்துச்சா க்ரோ பேக்கு, அதெல்லாம் இந்த இடத்துல இப்போ வெயில் வர்றதுனால இங்கனக்குள்ளக்க தூக்கி வச்சிட்டேன். இந்த இடத்துல நல்லா வெயில் வருதா, இந்த இடத்துல செடிஸ் நல்லா சிறப்பாக வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சீனி கிழங்கு, எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். புதினா ஒரு குச்சை ஊனி வச்சது இதில் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள். அதுபோக வேர்ஸ் நிறைய மிளகாய் செடி இருந்துச்சுல, இன்றைக்கி ஒரு மிளகாய் செடியை பிடுங்கிட்டேன். போதும் 3 போதும், எனக்கு தொட்டி தேவைப்பட்டுச்சு. அதனால் பிடிக்கிட்டு அதில் ஒரு 20 மிளகாய்க்கு மேலே இருந்துச்சு, எடுத்திருக்கேன். அதுபோக கீழே வச்சுருக்கோம்ல மிளகாய், அது போதும். தொட்டி தேவைப்படுது. தொட்டி வீட்டில் வாங்கித்தானே இருக்கிற தொட்டியில் வளங்கன்றதுனால மிளகாய் செடியை தூக்கி ஒன்று எடுத்துகிட்டு 3 செடி நமக்கு என்ன செய்யுது, போதுமான அளவுக்கு மிளகாய் கிடச்சிரும். இந்த பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடிலையும் இலையை ஃபுல்லும் கவாத்து பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். நம்ம என்ன செய்யணும், மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். பார்த்தா தான் என்ன செய்யும், செடி நல்லா சிறப்பாக வரும். இங்கே தக்காளி செடிலையுமே நிறைய கிளையில் கட் பண்ணி விட்டேன். அப்புறம் தக்காளி வந்து நமக்கு நல்லா பெருசாக வரும். சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கு விவர்ஸ், அதையும் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள் விவர்ஸ், இவ்வளோ குப்பை மீனி கிடச்சிச்சு. இது என்ன செய்யணும், காய போட்டு இலை எல்லாத்தையும் நம்ம முகத்துக்கு பூசுவோம் மஞ்சப்பொடி, அதோட என்ன செய்யலாம், சேர்த்து போட்டு அரைச்சோம்னா சரி, நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது நம்ம பிளாக்னஸ், இந்த டார்க் முகத்தில் வந்து கரும்புள்ளிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இது வந்து என்ன எடுத்துரும். குப்பை மீனி நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃபேஸ், அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை என்ன செஞ்சு மழை வெஞ்சதில் நிறைய சாஞ்சிருச்சு, அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 இது, இதை துவையல் அரைச்சிக்கலாம், இல்லைனா பொடி திரிச்சிக்கலாம். தக்காளி செடியிலேருந்து என்ன செஞ்சுருக்குங்க பாருங்கள், பழுக்கு நிட்டே நேற்று கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் இது எடுத்துருங்க, வெங்காயத்தாள் சட்னி அரைக்க. இந்த ஒரு மிளகாய் செடி எடுத்தேன்னு சொன்னால, இங்கே பாருங்கள் இவ்வளோ மிளகாயில் கிடந்துச்சு. எவ்வளோ மிளகா இருக்குன்னு பாருங்கள், 10-20 மிளகாய்க்கு மேலே இருக்கும். அதை ஏன் எடுத்தேன்னா, இதில் வேறு சங்குப்புழு வந்துருச்சு. சங்குப்புழு வந்துச்சுன்னா என்ன செய்யும், வேரை போய் கடித்து திங்க ஆரம்பிச்சிடும். வேரை கடித்து திங்க ஆரம்பிச்சுன்னா செடி நல்லா சிறப்பாகவே வராது. அதனால் அதை எடுத்து கீழே வச்சுருக்கேன். மழை இருக்கான்னு பார்க்கணும், இல்லைனாக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்க காலையிலேருந்து மாடியில் கொண்டு என்ன செய்யணும், தூக்கி வச்சு ஒரு 2-3 நாளைக்கு நல்லா காயப்பட்டோம்னா சரி, சங்குப்புழுவெல்லாம் செத்து போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து என்ன செய்யணும், நம்ம இது கூட கோகோ பீட்டு, கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு, கொஞ்சம் மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் எல்லாத்தையும் கலந்து வச்சோம்னா சரி, அடுத்தாப்புல சங்குப்புழு வராது. அதுக்காக மண்ணெல்லாம் எடுத்துட்டேன். இந்த தொட்டியுமே ஒரு செடியை காலி பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த தொட்டியில் இருந்ததையும் ஒரு இதை எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், அதுலேயும் இப்படி தான் சங்குப்புழு வந்துச்சு. இது 2 தொட்டி மண். இதை எடுத்து அடுத்தாப்புல ஏதாச்சும் ஒரு மாதுளங்கன்று ஒன்று முளைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த பெரிய டப்பாவில் வைப்போன்னு பார்க்கேன். வச்சு மாதுளங்கன்று ஒரு செடி வளர்ப்போம். நம்ம தொட்டியிலே வச்சு வளர்த்து மாதுளங்கன்று பறிப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் விவஸ், மல்லிகைப்பூ எல்லாமே முட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். 4 முட்டு 5 முட்டு, எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே முட்டை அடிச்சிருச்சு. நம்ம கவாத்து பண்ணி விட்டோம்னா இப்படி நல்லா முட்டை அடித்து வரும். இப்போ நேரம் தான் நம்ம என்ன செய்யணும், கவாத் பண்ணிவிட்டு இன்னும் நல்ல வெயிலுக்கு புது தளிராக வரும். இந்த பாருங்கள், இருக்க எல்லா தள்ளிலையுமே 3 4 முட்டை இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.